ராஜஸ்தான் மாநிலம் பக்கத்தில் ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. சத்தியமாக இதை வந்து ஏற்றுக்கவே முடியல. ஒரு 13 வயசு சிறுமியை ஆட்டோக்காரன் ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்கள் கிட்ட விட்டு அந்த 32 பேருமே வந்து ஹோட்டலில் மாறி மாறி அந்த சிறுமியை வந்துட்டு பலாத்காரம் செஞ்சு உடல் அளவுலையும் மனசளவுலையும் காயப்படுத்தி அதுக்கப்புறமா அந்த சிறுமியை வந்து தேடி கண்டுபிடிச்சி மருத்துவமனையில் வந்துட்டு அனுமதித்து ஐசியூவில் சிகிச்சை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி அந்த சிறுமி வந்து உயிரிழந்திருக்காங்க. நான் ஒன்று கேட்குறேன், இதே அந்த ஆட்டோக்காரன் வீட்டில் வந்துட்டு பொன் குழந்தை இல்லையா, இல்லை அந்த 32 அரக்கன்களுக்குமே வந்துட்டு பொன் குழந்தை பிறக்கலையா? அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அவங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு போய் வேற ஒருத்தங்கிட்ட விட்டுருந்தா இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஆனால் ராஜஸ்தான் அரசு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னோம்னா, அந்த 3 ஹோட்டலையுமே இடித்து தரமட்டமாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காம கொடூரங்கள் அந்த அரக்கன்களுக்குமே வந்துட்டு சரியான தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னோம்னா நம்ம தமிழக அரசு இந்த மாதிரி தண்டனையை வந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அப்போ தான் வந்து ஒவ்வொரு ஆணுக்குமே வந்துட்டு ஒரு பொண்ணை தொடுறதுக்கு முன்னாடி அவனுக்கு பயம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நம்ம தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணுங்க. அதனால இந்த காம கொடூரங்களுக்கு வந்துட்டு இதை விட இன்னும் சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ஒரு வீடியோவை வந்துட்டு தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.